நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அடோபி ஃபோட்டோஷாப்பில் எப்படி பேஜ் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோஸை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து ஜே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் டூல் ஓப்பன் ஆகிரும். இந்த பேஜ் டூலை எப்படி இருக்கிறத பார்க்கலாம். பேஜ் டூலில் இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த இந்த பொண்ணோட முகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வந்து நிறையா ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் இருக்குது. முகத்தில், நெத்தியில் நம்ம பிம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதை எப்படி நம்ம பேஜ் டூல் வச்சு ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் டூலை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த பிம்பிள்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப், இப்போ இந்த பிம்பிள்ஸ் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணி மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது செலெக்ஷன் ஆகிட்டு, செலெக்ஷன் ஆனதை இதை இந்த ஏரியாவில் இதே கலரில் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ இதை மேலே ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஷிஃப்ட் பண்ணும்போதே அதில் என்ன ரிசல்ட் வருங்கிறத ப்ரிவியூவாக காட்டுது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது அதிலே இதாகுது பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துக்காக மூவ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம எந்த ஏரியாவில் வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல பண்ணணும். இப்போ அதே அந்த இடத்துல உள்ள டோன் பிக்சல்ஸ்லாம் இந்த இடத்துல ஃபில் ஆகிட்டு, இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நம்ம விசுவலைட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிட்டோம். திரும்ப அந்த நல்லா இருக்கிற ஒரு லொக்கேஷனில் அதை வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே மறைஞ்சிடும். பார்த்தீங்களா, இப்போது இந்த பக்கம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் நல்ல பிரைட்டான ஏரியா பார்த்தோம். இப்போ பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டார்க்கான ஏரியா இருக்குது. இப்போது நம்ம இதை கொண்டு இந்த பிரைட்டான ஏரியாவில் கொடுத்தோம்னா அந்த ஒரு கிளியரன்ஸ் வந்து இருக்குல்ல, ஒரு ஷேப் வந்து ஒரு மோல்டி டைப்பில் இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ இதை கொடுக்காம நம்ம அதே ஏரியாவில் டார்க்கான ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். கம்மியாக செலக்ட் பண்ணி இப்போ இந்த இடம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்கு இந்த இடம் இப்போ இதில் வந்து பேட்ச் பண்ண மாதிரி தெரியுது. இது தெரியாமல் இருக்க நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணுற ஏரியாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஏரியா கம்மி பண்ண நமக்கு வந்து ரிசல்ட்டு நல்லா கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம இதை குயிக்காக ஒவ்வொரு குயிக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன். அதை செலக்ட் பண்ணுறோம். அதே டோனை மூவ் பண்ணி எந்த இடத்துல நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். சொல்லிட்டு அந்த டோனுக்கு ஏற்ற எந்த ஏரியா இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே சார், திரும்ப அதே மாதிரி நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் டூலில் யூஸ் பண்ணி அந்த முகத்தில் உள்ள சிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாகும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த படம் இருந்ததுக்கும் இப்போது அந்த படம் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு இந்த படம் இப்போ இருந்துச்சு. தென் நம்ம அதாவது படம் ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்த படம் எப்படி இருந்துச்சு, இப்போது பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ண அப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் திரும்ப நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ் டூல் யூஸ் பண்ணி இவ்வளோ அழகாக நம்ம இதுபடி இருக்கோம். பார்த்தீங்களா, இப்படி தான் பேஜ் டூல் பண்ணி இப்போ இதே மாதிரி முட்டில் இருக்கிற மாதிரி எந்த இடத்துலலாம் அந்த பிம்பிள்ஸ் இருக்குதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஹேர் இதில் இருக்குது. ஹேர் வந்து முகத்தில் வந்துருக்கு. இந்த ஹேர் இதில் வேண்டாம் அப்படின்னா இதே மாதிரி செலக்ட் பண்ணி திரும்ப அப்படி கொஞ்சம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இப்போ இந்த ஏரியா செட் ஆகுதா, அந்த ஏரியா செட் ஆகிற மாதிரி பார்த்து அந்த இடத்த மட்டும் கவர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் இல்லை. இப்போ இதில் ஹேர், இந்த சின்ன ஹேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படியே செலக்ட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.